நண்பர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். ஊருக்கு போனனால பொங்கச்சோறு சாப்பிட முடியாதான்னு வருத்தப்பட்டேன். ஆனால் சுவைத்து விட்டேன். பொங்கல் அன்னைக்கு வச்ச சாம்பாரையும் வெண்பொங்கலையும் சூடு பண்ணி கொடுத்தாங்க. ஊர்ல இருந்து வந்த என்ன என் தலைவன் அழகா வெல்கம் பண்ணிட்டாப்ல. என் விரல புஷ்டு ஒரு அரை மணி நேரம் உடவே இல்லையே. உனக்கும் ஒரு ஹாப்பி பொங்கல்ரா மகனே. இந்த பக்கம் பார்த்தா கிளிட்டர் பேப்பர், ஃபெவிகுயிக், சாட்டு, கத்திரிக்கோல்னு ஏதோ ஒரு பெரிய விஷயத்துக்காக ஆயத்தமாயிட்டு இருக்காங்க. நிறைய பேர் சீக்கிரமாவே நிக்க வச்சா உட்கார வச்சா எலும்பு வளைஞ்சிரும் சொல்றாங்க. ஆனா இவரு 2.5 மாசத்துல இருந்தே நிக்க வச்சா உட்கார வச்சாதான் அமைதியா இருக்காரு. முன்னவே என் ஒய்ஃப் ஏதோ ஒட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு காட்டினேன். மினியேச்சர் கரும்பு அதை ஒட்டி முடிச்சுட்டு குளிச்சுட்டு டிவியை போட்டு சாப்பிட உட்காந்துட்டாங்க. நானும் அவங்க கூட உட்காந்து ஆரோமலை படத்தை பார்த்து சாப்பிட்டேன். நண்பர்களே, உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குதா, நான் என்னோட யூஸ்ட் ஐபோன் 14 பிளஸ் விற்கிறதுக்கு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த ஐபோன் 14 பிளஸ் இன்னும் போனியான மாதிரி தெரியல. மிகவும் பக்குவமாக பார்த்து பராமரிக்கப்பட்ட ஒரு போன் இது. அதாவது ரொம்ப பார்த்து கேர்ஃபுல்லா யூஸ் பண்ண டிவைஸ். யாருக்காச்சும் எங்கிட்ட இருந்து செகண்ட் ஹேண்டா வாங்கிக்க விருப்பம் இருந்தா மெயில் பண்ணுங்க. அப்புறம் சாப்பிடும் போது பார்த்தா இந்த ஆரோமலை படம் தரமா இருந்துச்சு. இந்த படத்தை பத்தி தெரியாதவங்களுக்கு கூட கண்டிப்பா இந்த பாட்டை எங்கேயாச்சும் ஒரு தடவை நீங்க கேட்டிருப்பீங்க. எப்படி வந்தாயோ புன்னகை தந்தாயோ. அந்த பாட்டை இன்னும் ஒரு செகண்ட் எக்ஸ்ட்ரா ப்ளே பண்ணா கூட யூடியூப் எனக்கு காப்பிரைட் தந்தாயோ. ஆக்ஷன் படம் பார்த்து மண்டை வலியா இருக்கு. ஏதாச்சும் ரிலாக்ஸிங்கான படம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னு ஒரு மாதிரி டீசென்ட்டான ஃபீல் குட் வைப் இந்த படம் தாராளமா கொடுக்கும். அப்புறம் இப்ப நான் கொட்டாய் விட்டதை பார்த்து நீங்க யாராவது கொட்டாய் விட்டீங்களா? உண்மையை கமெண்ட் செக்ஷனில் ஒப்புக்கொள்ளவும். நான் அப்படியே ஜாலியா வேலையை உட்கார்றேன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். பாய் நண்பர்களே.